சினிமா ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். பாட்காஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துடுச்சு. கான்செப்ட்லாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சது, ப்ரிப்பேர் பண்ணது, அது எதுவுமே லைவா நான் கேமராக்கு முன்னாடி உட்காரும்போது பேசணும்னு நினைச்சேன்னா ஆர்டிஃபிஷியலா தெரியுது. ஸோ இது ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக் மாதிரி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்றது, ஒரு சாங்கு, அந்த சாங்ல அந்த கேரக்டரை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அந்த கேரக்டர் அந்த படத்துல எப்படி எவால்வ் ஆகுது, டைரக்டரோட ஐடியா எங்க இருக்கு, அந்த டைரக்டரோட ஐடியாவை லிரிசிஸ்ட் எந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு 90s கிட்ஸா இருக்கிறவங்க, சினிமா லவர்ஸா இருக்கிறவங்க எப்பவுமே மறக்காத ஒரு படம் அப்படின்னா முதல் மரியாதை. பாரதி ராஜா சார் சிவாஜி சார் கூட சேர்ந்து ஒரு அட்டகாசமான ஒரு கதையம்சத்தோட கூடிய ஒரு காவியத்தை நமக்காக கொடுத்திருந்தாரு. அந்த படத்துல சிவாஜி சாரோட கேரக்டர் மலைச்சாமி அப்படின்னு அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய மனுஷன் அவரு. அவர் அந்த ஊரோட ஒரு பண்ணையார் மாதிரியும், அந்த ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டதுகளை அவரு தலையிட்டு எல்லாத்தையும் செய்யற மாதிரியுமான ஒரு கேரக்டர் இருக்கும். மலைச்சாமியோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டிராஜடி இருக்கும். அந்த டிராஜடி பாத்தீங்கன்னா, அது அவரோட மனசுக்குள்ள இருக்கும். அவர் தனக்குள்ளேயே அதை வச்சுப்பாரு. தனக்குள்ளேயே வச்சுட்டு அதை வெளியில இருக்கிற எல்லார்கிட்டயும் அதை ஷேர் பண்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் மலைச்சாமி. ஸோ அது மாதிரி ஒரு 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 கடினமான மனிதரா இல்லாம ஒரு மென்மையான மனிதர். ஒரு மலைச்சாமின்ற ஒரு மனுஷன ரொம்ப மென்மையான ஒரு மனுஷன். ஒரு ஹீரோயிக்கான கேரக்டரே கிடையாது. ஹீரோனா என்ன, சண்டை போடணும், ரிவெஞ்ச் எடுக்கணும், ஜெயிக்கணும், அதெல்லாம் இருக்கு. மலைச்சாமியோட வாழ்க்கையில தோல்விகள் மட்டுமே தான் இருக்கு. அதுதான் டைரக்டர் சொல்றாரு. மலைச்சாமி ஹீரோ இல்ல. அந்த படத்தோட ஹீரோவே பாத்தீங்கன்னா பொன்னாத்தாண்ட அந்த கேரக்டர் தான். வடிவுக்கரசியோட கேரக்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோன்னு சொல்லுவேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மலைச்சாமி கஷ்டப்படுற நேரத்துல குயிலி வந்தாங்க, குயிலி ராதாவோட கேரக்டர், அவங்கதான் ஹீரோ. அந்த 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 படத்துல உண்மையாலுமே பாதிக்கப்பட்டு மனதளவுல நிறைய உடைந்து போன ஒரு மனிதன், ஒரு முடைந்து போன ஒரு மனுஷினா அது பொன்னாத்தாவை தான் நம்ம சொல்லணும். இந்த பூங்காற்று திரும்புமான்ற அந்த சாங்ல வைரமுத்து சார் பாரதி ராஜா சார் கூட அவரோட ஐடியாலஜியை சேர்த்துக்கிட்டு எவ்வளவு அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாருன்னா, என்ன சொல்லுவேன், என்னுள்ள தாங்கல, மெத்த வாங்கின தூக்கத்தை வாங்கலன்னா தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற குமுறல்களை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஒரு அவர் கூட இருக்கிற அந்த ஊர்க்காரங்களையோ இல்ல யாருக்கிட்டையுமே போய் இது மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொன்னா தன்னுடைய பெரிய மனுஷத்தன்மை உடஞ்சிரும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம். அது என்னன்னு நாம சொல்லலாம். அதுதான் அந்த கேரக்டருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. பட் அது ஒரு மேல் ஈகோ. அந்த மேல் ஈகோ வெளில சொல்ல விடாது. நான் ஏன் சொல்லணும் நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்றது. இப்போ பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்க்கும்போதே மலைச்சாமி தியாகம் பண்ணியிருக்காரு. அவர் பொன்னாத்தாவை கல்யாணம் பண்ணது ஒரு தியாகம். பொன்னாத்தா ஒரு பேடான கேரக்டரு. அவங்க இது மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க சின்ன வயசுலயே கெட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம அவங்களை தப்பா நினைக்கிறோம். ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய ஏர்லி 16s 15ஸ்ல, அதாவது பள்ளி பருவத்துல ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தினால யாரோட பேச்சையும் நம்பி கெட்டு போயிடுறாங்க. அந்த கெட்டு போன பொண்ணு கடைசி வரைக்கும் தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய பண்ணையார் வீட்டுல வாழ்ந்த ஒரு பொண்ணு. அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வீட்டுல வாழ்ந்த ஒரு பொண்ணு. எல்லா விதமான சொபிஸ்டிகேஷனும் கிடைச்சிருக்கும். பட் அவங்க பண்ண தப்புக்காக அவங்க அப்பா அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு சாதாரண தொழிலாளி மலைச்சாமி காலில் விழுந்து நீ உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அங்கேயே அந்த அம்மாவோட பணக்காரன்ற கர்வம் உடைஞ்சிருது. வேலைக்காரங்க கிட்டதான் நாம கல்யாணம் பண்ணிட்டு போறோம் அப்படின்ட்டு. சரி, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், நமக்கான வாழ்க்கை அமைஞ்சிருது. அவங்க அதுக்கப்புறமா எதிர்பார்த்த தன்னுடைய இளமை காலங்கள் எப்படி இருக்கணும்ன்ற எதுவுமே அங்க கிடைக்கல. காசு இருக்கு, பணம் இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் வேற என்ன இருக்கு? மலைச்சாமி க்ளோஸ்டு மனுஷன் இல்ல. இது மாதிரியான ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கிட்டோம். இவங்க கிட்ட நம்ம அன்பு மரவணைப்பும் தேட முடியாது. இவங்க கிட்ட நாம போய் காதல தேட முடியாது. ஒண்ணு இல்லைங்க, அவங்க மனதளவுல ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்க, கெட்டு போனவங்க, ஒரு குழந்தைய சுமக்கிறவங்க. அவங்க கிட்ட லவ், அஃபெக்ஷன் இதெல்லாம் இருக்கும். பட் அத லவ் அண்ட் அஃபெக்ஷனால மட்டும் தான் எடுத்துக்க முடியுமே தவிர மலைச்சாமி மாதிரியான ஒரு க்ளோஸ் பர்சனால அதை எடுக்கவும் முடியல, அவர் ட்ரையும் பண்ணல. அப்படி இருக்கும்போது எகைன் அவங்க திரும்பியும் கஷ்டத்துக்குள்ள போறாங்க. அந்த கஷ்டம் அவங்கள டிப்ரெஷனுக்கு தள்ளி அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போய் அப்படிப்பட்ட ஒரு முரட்டுத்தனமான மனுஷன் அவங்கள மாத்துது. யார்கிட்டயுமே எந்த ஒருத்தவங்க கிட்டயுமே போய் அவங்க
தன்னுடைய அன்பையோ பாசத்தையோ பரிவையோ காதலையோ காட்டலையே கடைசி வரைக்குமே ஒரு கோபமான மனுஷியாவே வாழ்ந்துட்டுல போயிடுறாங்க. அவங்க தான் பெற்ற அந்த குழந்தைய பொண்ணை கூட காசு ஓரியன்டாவே தான் வளர்த்திருப்பாங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்ற மாதிரிதான் வளர்த்திருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே பணம் தான். ஏன்னா அவங்களால சேர்க்க முடிஞ்சது பணம் மட்டும்தான், அன்பு காதல்லாம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு பொன்னாத்தாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த மலைச்சாமி அவருமே அவருடைய அன்பு பாசம் காதல் எதையுமே அவங்க கிட்ட தேடாம எங்கேயிருந்தோ வந்த ஒரு பொண்ணு குயிலின்ற பொண்ணு கிட்ட அதை கண்டுபிடிச்சு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிட்ட தனக்கான ஒரு வாழ்க்கையை தேட ஆரம்பிக்கிறார். சோ இப்ப அங்க ஐராணி பாருங்க, வெளியில இருந்து பிராக்டிக்கலா பாக்குற நமக்கு பாரதி ராஜா என்ன சொல்ல வராருன்னு தெரியும். மலைச்சாமி வந்து ஒரு பெரிய மனுஷன், அவரு இது மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு, பொன்னாத்தா சரியில்லை, அதனால வந்து அந்த பெரிய மனுஷன் எதையுமே அனுபவிக்காம கட்டமரமா இருக்காரு. அப்ப குயிலி வராங்க, குயிலி கிட்ட மலைச்சாமி தேடுறது வந்து செக்ஸ் கிடையாது, குயிலி கிட்ட மலைச்சாமி தேடுறது லவ் பாசம் எல்லாமே ரைட் தான். பட் அவர் எங்க இருக்கு ஆஸ் எ மேல் ஈகோ, அது வந்து இவர் இப்படி அவங்கள ட்ரீட் பண்ணிருக்க கூடாதோன்னு எனக்கு தோணுது. இது ஒரு பாயிண்ட் ஆஃப், இது என்னுடைய ஒரு பார்வை, இந்த படத்தோட பார்வையை தவிர இதுதான் பாரதி சொல்ல வராருன்னு நான் சொல்லல. அப்போ அந்த பாட்டு பூங்காட்டு திரும்புமான்ற பாட்டு வந்து ஒரு லவ் சாங்கா என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த பாட்டு வந்து தன் ஆழ் மனதுல இருக்கிற ஒரு பெரிய பாரத்தை ஒரு மென்மையான ஒரு பூ கிட்ட இறக்கி வைக்கிற மாதிரி அவர் பாடுறதா மட்டும்தான் எனக்கு தோணுது. அவர் குயிலி கிட்ட கடைசி வரைக்குமே ஒரு அன்பு, ஒரு தாய்மடி தான் கேட்கிறாரு. அவர் வந்து அணைப்பதற்கோ ரசிப்பதற்கோ ஆழ்வதற்கோ ஒரு பெண்ணை தேடல. அவர் தேடுறது என்ன, நான் தான் தூங்க ஒரு தாய்மடி தான் தேடுறாரு. சோ மலைச்சாமி கடைசி வரைக்குமே அவரோட எந்த ஒரு செய்கையோ சுபாவமோ வந்து அவரோட வார்த்தைகளால வரவே வராது. கடைசி வரைக்குமே அது அவரோட எக்ஸ்பிரஷனால மட்டும்தான் காட்டியிருப்பாரு. சந்தோஷம், அழுகை, கோபம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஷனால மட்டும்தான். ஸோ இஸ் அ க்ளோஸ்ட் பர்சன். குயிலியுமே வந்து மலைச்சாமிக்கு கொடுத்தது காதல் இல்ல, ஒரு மிகப்பெரிய மரியாதை. மலைச்சாமின்ற ஒரு கேரக்டருக்கு குயிலி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய மரியாதை. மலைச்சாமியுமே பொன்னாத்தான்ற கேரக்டரை கடைசி வரைக்கும் திட்ட மாட்டாரு. கடைசி வரைக்குமே யாருக்கிட்டையும் தப்பா பேச மாட்டாரு. எந்த ஒரு இடத்துலயும் அவரை விட்டும் கொடுக்க மாட்டாரு. எந்த ஒரு இடத்துலயும் கோபத்தையும் காட்ட மாட்டாரு. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கைய வைரமுத்து சார் இந்த பூங்காற்று திரும்புமான்ற இந்த சாங்ல ரொம்ப இயல்பா பிரதிபலிச்சிருப்பாரு. இந்த பாட்டை நீங்க எப்பவாவது கேட்கும் போதோ இல்ல அந்த பாட்டை நீங்க பார்க்கும் போதோ நான் சொன்ன இந்த ஒரு லைனை வச்சு யோசிச்சு பாருங்க. இது வந்து அப்படியே பாரதி ராஜா சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஐரானிக்கலா இருக்கும். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்ல. ஐ ரியலி மிஸ் ஹிம் ஆஸ் அ சினிமா பர்சன். பாரதி ராஜா சார் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு நான் பாட்காஸ்ட் பண்ணணும், நான் வந்து இதை பத்தி பேசணும், நாம வந்து மீடியால எதனா ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் தாட் வந்ததே முதல் மரியாதை தான். நம்ம கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி பேசணும். ஏன்னா அவர் இந்த படத்தை எடுத்த அந்த காலகட்டத்துல ஒரு தைரியமான ஸ்கிரீன் பிளே அண்ட் தைரியமான ஸ்கிரிப்ட். இது மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்து அந்த டைம்ல யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க, பண்ணல. அதை அவர் பண்ணி அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாரு. அதுக்கு பாரதி ராஜா சார் தேர்ந்தெடுத்த சிவாஜி கணேசன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் உண்மையாலுமே அந்த படத்தை தூக்கி நிறுத்தின ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டர்ட். ஹேட்ஸ் ஆஃப் டு பாரதி ராஜா சார் அண்ட் செவாலே சிவாஜி சார். இது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் நாம அலச போறோம், பேச போறோம். இந்த செஷன்ல நான் உங்ககிட்ட என்னுடைய பார்வைகளை பத்தி பேசியிருக்கேன். என்ன அந்த படத்தை பத்தின என்னுடைய பார்வையை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது நிறை குறைகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல என்னை கழுவி ஊத்தலாம். நன்றி, வணக்கம்.